முடியும். நீங்க ஒரு விஷயம் யோசிங்க. சமீபத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனார். விஜயகாந்த் அவர்கள் சினிமால நடிச்சு 13 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவர் மேடையில வந்து பேசி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அரசியல்ல நேரடியா ஈடுபட்டு 8-9 வருஷம் ஆச்சு. அவர் யாருக்கிட்டையும் இப்பக்குள்ள அவர் பேசவே இல்லை, யாரையும் பார்க்கவே இல்லை. ஆனால் அந்த மனிதன் இறந்த உடனே எங்கெங்கேயும் இருக்கிற மக்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். இனிமே அவரால் இவங்களுக்கு எந்த ஆதாயமும் நடக்க போவதே இல்லை. ஆனாலும் அவ்வளவு பேர் வந்து ஒண்ணு கூடுகிறார்கள், குழுமுகிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். என்னையா செஞ்சார் அவரு? சாப்பாடு போட்டாங்க சார். அவர் வந்தவங்களுக்கு எல்லாம் பசி அறிந்து சாப்பாடு போட்டாரு. பசிக்கும் என்கின்ற உணர்வை அறிந்திருந்தார். அதனால அவருக்கு முன்னாடி இன்னும் ஒரு சொட்டு கண்ணீர் விடுகிறோம். சாப்பாடு போட்டவங்களை நம்ம தமிழ் இலக்கியம் என்ன சொல்ல தெரியுமா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொல்லுவதுதான் இந்த மண்ணின் அறம். நல்லவர்கள் இறந்து போகலாம், ஆனால் அவர்கள் செய்த நன்மைகள் ஒருபோதும் இறந்து போகாது என்பது விஜயகாந்த் அவர்களுடைய மறைவில் இந்த மண் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய பாடமாக இருந்தது. உண்மையா இல்லையா? சாப்பாடு போடுறதாங்க பெரிய அறம். Download ShareChat.